Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல RRB NTPC கிராஜுவேட் லெவல்ல இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கான சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் அண்ட் இ அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எப்படி வந்து உங்களுடைய மொபைல் போன் மூலமா அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்றது, எந்த டேட்ல உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது, எந்த ஷிஃப்ட்ல உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கறத எப்படி வந்து மொபைல் போன் மூலமா நம்ம வியூ பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல ஆர்ஆர்பில இருந்து என்டிபிசிக்கு உண்டான நோட்டிபிகேஷன் அப்படிங்கறது வந்து 2024 5வது நம்பர்ல நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க. என்டிபிசி மீன்ஸ் வந்து நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி, அதாவது கிராஜுவேட் லெவல்ல இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கு தான் இப்போ வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. +2 12th லெவல் எக்ஸாமினேஷனுக்கு வந்து இன்னும் வந்து எந்த ஒரு அப்டேட் வந்து கொடுக்கல. நீங்க 12th லெவல்ல அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கே வந்து கிராஜுவேட் டிகிரி படிச்சுட்டு இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இ அட்மிட் கார்டு அண்ட் இன்டிமேஷன் ஸ்லிப் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு உண்டான எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது எந்த டேட்ல வந்து கால்ஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜூன் மாசம் 5ஆம் தேதியில இருந்து ஜூன் மாசம் 23ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 நாள் வந்து நம்ம இந்தியா முழுவதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த என்டிபிசி எக்ஸாம் வந்து நடக்க போகுது. இது என்டிபிசி எக்ஸாம் வந்து சொல்ல முடியாது, ஒரு திருவிழான்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லேக்ஸ் கணக்குல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கறது வந்து ரிசீவ் ஆனதை உங்களால வந்து பார்க்க முடிஞ்சிருக்கும். ஸோ அப்ளை பண்ணவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் அப்படிங்கறது அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சிபிடி பேஸ்ட், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கறதுனால அவங்க சென்டர் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்றதுக்கு இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா டிலே வந்து எடுத்துக்கிச்சு. சரிங்களா, அதனாலதான் அவங்க கொஞ்சம் வந்து தள்ளி வந்து எக்ஸாமினேஷன் அப்படிங்கறத வைக்கிறாங்க. இந்த டேட் ஜூன் 5ல இருந்து ஜூன் 23 இந்த டேட்ல ஏதாச்சும் ஒரு டேட் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இதை வந்து ஷிஃப்ட் பேஸ்டு, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் அப்படி பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் அப்படிங்கறத வைக்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து சிட்டி இன்டிமேஷன் லெட்டர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 5ஆம் தேதி அப்படின்னா அப்ப நம்மளுக்கு ஜூன் 1ஆம் தேதியே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சிட்டி இன்டிமேஷன் லெட்டரும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷனோட அந்த அட்மிட் கார்டு மீன்ஸ் வந்து ஹால் டிக்கெட்டும் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த டேட்லோ அந்த டேட்ல இருந்து 4 டேஸ்க்கு பிஃபோர் நீங்க பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சில பேர்னால எங்களால வந்து லாகின் பண்ணாங்கனால செக் பண்ணவே முடியல ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. சோ அதனால நீங்க உங்களுக்கு வந்து எந்த டேட்ல எக்ஸாமினேஷன் அப்படிங்கறத வைக்கிறாங்களோ அந்த எக்ஸாம் டேட்ல இருந்து 4 டேஸ் பிஃபோர் நீங்க வியூ பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வரும். இப்ப எப்படி வந்து நம்ம சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பை நம்ம வந்து பாக்குறது, அதே மாதிரி எந்த டேட் உங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கறத எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டிய விஷயம், நீங்க எந்த டிவிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த டிவிஷனோட ஆர்ஆர்பி வெப்சைட் வந்துக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா rrbchennai.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல தான் வரணும். அதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய டிவிஷனுக்கான வெப்சைட் லிங்க். சரிங்களா, சோ இந்த வெப்சைட்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இதுல நம்ம சென்னை டிவிஷன்ல என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்தாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சோ அதுல வந்து உங்களுக்கு இந்த இடத்துல நோட்டிபிகேஷன் நம்பர் 5/2024 நான் பாப்புலர் கேட்டகரின்னு சொல்லிட்டு என்டிபிசின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க கிராஜுவேட் லெவல். இதுல இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, கிளிக் டு வியூ சிட்டி இன்டிமேஷன் டவுன்லோட் இ கால் லெட்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஜே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எங்க எடுக்கும்னு கேட்டீங்கன்னா என்டிபிசி மை அப்ளிகேஷன்ல மேல டாப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்க போட்டோக்கு பக்கத்திலே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அந்த நம்பரை என்டர் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து டேட் மந்த் இயர்ஸ் இது எல்லாமே கரெக்டா நீங்க கொடுத்துட்டு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேப்சர் அப்படியே பார்த்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, அதாவது எல்லாமே நீங்க கொடுத்து கரெக்டா லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டேட்டாஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். மேல வந்து உங்களுடைய நேம், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட ஃபாதர் நேம் எல்லாமே வந்திருக்கும். அதுக்கு கீழே உங்களுடைய கம்யூனிட்டி என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கும். நீங்க ஓபிசி கேட்டகரி அப்படின்னா ஓபிசி சிஎல் நான் கிரிமினல்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கும். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல எக்ஸாம் டேட் அப்படிங்கிற இடத்துல சிட்டி டெஸ்ட் சிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு சென்னைன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. எந்த ஸ்டேட்னு தமிழ்நாடு வந்திருக்கு. மோஸ்ட்லி நீங்க உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா ஓன் டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து வந்திருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் பரவாயில்ல. இந்த முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் இருந்தாலும் அந்தந்த ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல தான் எக்ஸாமினேஷன் அப்படிங்கறத வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அதனால அதை பத்தி ஒன்னும் நீங்க ஒரே பண்ணிக்கிற வேண்டாம். எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது இப்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 11 ஜூன் 2025 இந்த டேட்ல இருந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்குது. அப்ப இவங்களுக்கு ஹால் டிக்கெட் எப்ப வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னா 7ஆம் தேதி உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஜூன் 7ஆம் தேதி ஹால் டிக்கெட் அப்படிங்கறத டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு சிட்டி இன்ஃபர்மேஷன் லெட்டர் மட்டும் தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க.
ஷிஃப்ட் அப்படிங்கிற இடத்துல செகண்ட் ஷிஃப்ட் தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம காலையிலேயே போக தேவையில்லை. கீழே பாட்டம்ல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு நோட்ஸ் ஃபார் த ஃபாலோவிங் டைமிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது காலையில 7:30க்கு நீங்க வந்து ரிப்போர்ட்டிங் டைமா இருக்கணும். கேட் க்ளோஸ் பண்றது வந்து 8:30. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்றது வந்து உங்களுக்கு வந்து 9 o'clock வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட். செகண்ட் ஷிஃப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலையில 11:15க்கு வந்து உங்களுக்கு கேட் ரிப்போர்ட்டிங் டைம். கேட்டை க்ளோஸ் பண்றது வந்து உங்களுக்கு 12:15க்கு வந்து கேட் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. 12:45க்கு எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. தேர்ட் ஷிஃப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 o'clock, அதாவது ஈவினிங் சாயங்காலம் உங்களுக்கு வந்து 3 o'clock வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம். கேட்டை க்ளோஸ் பண்றது வந்து 4 o'clock. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுறது வந்து 4:30க்கு வந்து எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான். நீங்க ஓஎம்ஆர்லாம் எடுத்துட்டு ஓஎம்ஆர் வச்சு ஃபில் பண்ணணும் தேவையில்லை, பென்னு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் ஹால் டிக்கெட்டும் ஒரு ஐடி கார்டு மட்டும் நீங்க எடுத்துட்டு போனா போதும். அப்ளை பண்ணும்போது ஆதார் கார்டை கொடுத்து நீங்க வந்து கன்சர்ன் பண்ணிருப்பீங்க. அப்படிங்கறதுனால உங்களோட ஆதார் கார்டும் ஹால் டிக்கெட் இது ரெண்டு மட்டும் நீங்க வந்து எடுத்துட்டு போனா போதும். வேற எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸோ இல்ல மத்த எதுவுமோ நீங்க வந்து என்ன வாலெட்ஸ் எதுவுமே நீங்க வந்து எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கவனமா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்பவே நீங்க வந்து ரிவிஷன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருமே ஓரளவுக்கு வந்து படிச்சு முடிச்சு ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டர்ல வந்து டைமிங் வந்து ஓடிட்டு இருக்கும். 1.5 மணி நேரம், அதாவது 90 மினிட்ஸ் வந்து 100 கொஸ்டின் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு 1.5 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து போதுமான ஒரு டைமிங் தான். அதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனால டக்கு டக்கு நம்ம அடிச்சுட்டு போயிடலாம். தெரியாத கொஸ்டின் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் டக்கு டக்கு நம்ம அடிச்சுட்டு போயிடலாம். அப்படி தெரியாத கொஸ்டினா இருக்கு அப்படின்னா அது நம்ம கடைசியில கூட நம்ம அடிக்க முடியும். சரிங்களா? அந்த மாதிரியான ஆப்ஷன் தான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்த வீடியோல மார்க் டெஸ்ட் எப்படி வந்து நம்ம பிராக்டிஸ் பண்றது அப்படிங்கிற பத்தி கண்டிப்பா நம்ம சேனல்ல ஒரு வீடியோவா போஸ்ட் பண்றோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து என்டிபிசிக்கு வந்து அப்ளை பண்ணி உள்ள போறீங்க. மார்க் டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி போனாதான் உங்களுக்கு வந்து ஈஸியா அந்த டைமிங்கை உங்களால வந்து கீப் அப் பண்ண முடியும். ஏன்னா நீங்க ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி எக்ஸாமினேஷன் எழுதி பிராக்டிஸ் ஆனதுனால சிபிடி மோட்ல இருந்து எழுதுறது கொஞ்சம் உங்களுக்கு வந்து சிரமமா இருக்கும் இல்லையா? அதனால நீங்க மார்க் டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணி போறவங்களுக்கு தான் பெட்டரா வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ ஹால் டிக்கெட் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா இதே வெப்சைட்லயே உங்களுக்கு மேல உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஹால் டிக்கெட் அப்படிங்கறத இ கால் லெட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது 4 days பிஃபோர் தான் வரும். பட் இவங்களுக்கு இன்னமும் வரல. வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து என்டிபிசி எக்ஸாமினேஷனுக்கு உண்டான ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.